வியூவர்ஸ் எல்லாருக்கும் குக்கிங் ஜெட்டின் ஹார்ட்டி வெல்கம். இன்னைக்கு குக்கிங் ஜெட்டில் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளானது. இதோட இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதை சமைக்கிற டைமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்ச டைம் தான் எடுத்துக்கும். இந்த பச்சை பட்டாணி புலாவ் கூட சைட் டிஷ்ஷாக பன்னீர் பட்டர் மசாலா சிக்கன் கறி இந்த பட்டாணி புலாவ் கூட செம்மையாக இருக்கும். அது தவிர வெஜிடபிள்ஸ் குருமா, முட்டை குருமா, பட்டாணி புலாவ் கூட சூப்பராக இருக்கும். சிம்பிளாக வேணும்னா ஆனியன் ரைத்தா வச்சுக்கலாம். இப்போ வாங்க பட்டாணி புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பட்டாணி புலாவ் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் 1/2 கிலோ பாஸ்மதி அரிசியை கழுவிட்டு 30 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கணும். அடுத்து புலாவ் ரெடி பண்ணுறதுக்கு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு குக்கர் ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கணும். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கணும். நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடானதும் அடுத்து தாளிக்கிறதுக்கு 1 இன்ச்சு பட்டை, 4 லவங்கம், 5 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை இதெல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சுக்கணும். ஸ்பைசஸ்லாம் பொரிஞ்சதும் 2 வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கணும். அடுத்து வெங்காயத்து கூடவே 4 பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கணும். இப்போ இதை வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் வதக்கிக்கிட்டாவே போதும். வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பித்ததும் 15லேருந்து 20 முந்திரி ஆட் பண்ணிக்கணும். நான் முந்திரியோட கலர் நிறைய சேஞ்ச் ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த டைமில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வதக்கிக்கலாம். முந்திரியோட கலர் ரொம்ப அதிகமாக சேஞ்செலாம் ஆக தேவையில்ல. அதனால குறைஞ்சது 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கணும். அடுத்ததாக இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். நான் இதில் ஒரு முழு பூண்டையும் 15லேருந்து 20 கிராம் அளவுக்கு இஞ்சியும் சேர்த்து பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த டைமில் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கணும். இப்போ இதை வதக்கி விட்டுக்கலாம். இது ஃப்ரெஷ் பட்டாணின்றதுனால ரொம்ப நேரம் வதக்க தேவையில்ல. 2 நிமிஷத்துக்கு குறைவான நேரத்துக்கு வதக்கிக்கிட்டாவே போதும். அடுத்து தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கணும். 1 கப் அளவு அரிசிக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கணும். அடுத்து இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் பச்சை மிளகாவோட அளவை குறைச்சிங்கன்னா லெமன் ஜூஸ் சேர்க்காதீங்க. உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக புளிப்பு டேஸ்ட் ஆட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காரத்தை செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி லெமன் ஜூஸை அட்ஜஸ்ட் பண்ணி குறைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 30 நிமிஷத்துக்கு ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ குக்கர் மூடி போட்டு 1 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கணும். ஒரு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கணும். சாதம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. அதே நேரத்தில் நல்ல உதிரியாகவும் இருக்குது. இப்போ சாதம் உடஞ்சிராமல் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அவ்வளோதாங்க. ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பட்டாணி புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் அடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.